ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கிளென்சிங் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இவைகளை குறித்து தியானித்து வருகிறோம். எபிரேயர் 2:13 சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆண்டவரோடு இணைந்து இசைந்து ஆண்டவரோடு நடந்து உறவாடி கொண்டு இருந்தார்கள். பாவமும் சாபமும் வாழ்க்கையில வந்தோன தேவனை விட்டு தூரமாய் விலகி ஓடினார்கள். ஹல்லேலூயா. அந்த முதலாம் ஆதாம் நிமித்தமாய் உண்டான தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நீக்கி சுத்திகரித்து இப்பொழுது தேவனுக்கு சமீபமாயானோம். ஹல்லேலூயா. முன்னே தூரமாய் இருந்தோம், இப்ப கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமாய் ஆனீர்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு கிட்டக்க வந்துட்டோம், அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளார வந்துட்டோம். இப்படிப்பட்ட கிருபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான சுத்திகரிப்பினால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பாவங்கள் அற சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுனுடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து தேவனிடத்திலே சேரும்படியாய், தேவனிடத்திலே நெருங்கி வரும்படியாய், தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும்படியாய் ஒரு பெரிய கிருபையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த கிருபையை அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எடுத்து பயன்படுத்த வேண்டும். நாம் பாவம் செய்யலாம், விழுந்து போலாம், மீறுதல்கள் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எடுத்து நம்மளுடைய சரீரத்திலே பூசி நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தையே நமக்காய் சிந்தினார். ஹல்லேலூயா. கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, முதலாம் ஆதாம் நிமித்தமாய் உண்டான ஆண்டவரே, அந்த பாவ சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து இப்ப தேவனுக்கு மிக அருகில் வரும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர். முன்னே தூரமாய் இருந்தோம், இப்பொழுது சமீபமாய் வரும்படியாய், உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வரும்படியாய், உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாய், உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை சுத்திகரித்து இருக்கிறது, விடுவித்து இருக்கிறது. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம் அருகிலே வந்து உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூற நீர் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தை எடுத்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தளிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான சுத்திகரிப்பு ஒவ்வொரு மேலும் உண்டாய் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. சந்தோஷமா இருங்க.